சிவாஜிராவ் முதல் தலைவா வரை ஒரு சகாப்தம். வங்கியில் ஒரு சாதாரண பேருந்து நடத்துனராக பஸ் கண்டக்டர் வாழ்க்கையை தொடங்கிய சிவாஜிராவ் கெய்க்வாட் என்பவர் தனது தனித்துவமான ஸ்டைல் மற்றும் அசாத்திய கவர்ச்சியால் உலகம் போற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக உருவான சகாப்தம் இது. 1975இல் வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் திரையில் காலடி எடுத்து வைத்த அவர் ஆரம்பத்தில் வில்லனாகவும் துணை கதாபாத்திரங்களிலுமே தோன்றினார். ஆனால் அவருடைய அனல் பறக்கும் வசன உச்சரிப்பும், சிகரெட்டை பிடிக்கும் ஸ்டைலும், கண்ணாடியை தூக்கிவிடும் தனித்துவமான பாணியும் அவரை சாதாரண நடிகரிலிருந்து தலைவா என்ற பெருமைக்கு உயர்த்தியது. பாட்ஷா, படையப்பா, தளபதி மற்றும் எந்திரன் போன்ற பிரம்மாண்ட வெற்றி படங்கள் மூலம் இந்திய திரையுலகின் இமயமானார். இன்று அவரது 75வது பிறந்த நாளில் அவர் பெற்ற பத்ம விபூஷன் மற்றும் தாதா சாஹேப் பால்கே விருதுகள் ஆகியவை புகழின் மைல்கற்களாக நிற்கின்றன. மேலும் ரசிகர்களால் என்றும் மறக்க முடியாத படையப்பா திரைப்படம் மீண்டும் திரையிடப்படுவதோடு நீலாம்பரி, படையப்பா 2 என்ற அடுத்த பாகம் மற்றும் அவரது 170வது படமான கூலி, ஜெயிலர் 2 ஆகிய புதிய திரைப்படங்களின் அறிவிப்புகளும் வெளியாகி அவரது ரசிகர்களை உற்சாக வெள்ளத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடின உழைப்பாலும் தனித்த அடையாளத்தாலும் அவர் உருவாக்கிய இந்த சாம்ராஜ்யம் தொடர்ந்து நீடிக்கிறது.